இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நாக சதுர்த்தி. நம்ம யூடியூப் சேனலில் நாக தோஷம் நீங்க நாக சதுர்த்தி வழிபாடை பற்றி சொல்ல போகிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம். கருட பஞ்சமிக்கு முன்பு சதுர்த்தி திதி அமையும் நாள் நாக சதுர்த்தி நாளாகும். பார்க்கடலிலிருந்து வெளிவந்த ஆழகால விஷத்தினை சிவபெருமான் உண்ட தினமாக இந்நாள் கருதப்படுகின்றது. இந்நாளில் அஷ்ட நாகங்களான வாசுகி, ரட்சகன், காளிகன், மணிபத்ரன், ஜாராவதன், திருதிராஷ்டிரன், கார்கோடன், தனச்சயன் ஆகியவர்களை வணங்க வேண்டும். நாக தோஷத்திற்காக இந்த நாளில் நாக கற்களை வழிபடுதல், புற்றுக்கு பால் ஊட்டுதல் போன்ற சடங்குகளை செய்தால் நன்மை பயக்கும். ராகு கேது தோஷங்களால் திருமணம் நடக்காதவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்நாளில் நாகங்களை வழிபடுவது சிறப்பு.